ஹைங்க, இந்த வீடியோவில் வந்துட்டு கட் பீடு வச்சு நம்ம வந்துட்டு ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணலாங்க. அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நிறைய பீடு வச்சு பண்ணியாச்சு. அதனால் இந்த டைம் கட் பீடு வச்சு ஒரு சிம்பிள் பார்டர் நான் க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இதுக்கு மேலேயும் டிசைன் பண்ணி காமிங்க அப்படின்னீங்கன்னா நாளைக்கு அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு செயின் ஸ்டிச் போடுறேங்க. நான் வந்துட்டு ஒரு 2 லேயர் நான் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஒரு 4 லேயராக போட்டுக்கோங்க. 2 லேயர் வந்துட்டு சரிலையும் மீதி 2 லேயர் வந்துட்டு சில்க் த்ரெட்லேயும் போடலாங்க. சாரியோட கலர்லேயும் நீங்கள் போட்டுக்கலாங்க. பீடு வந்துட்டு ஸ்டிச் பண்ணும்போது அடி வாங்காமல் இருக்கும், அதுக்காக தான் செயின் ஸ்டிச் போடுறது. இப்போ வந்துட்டு சுகர் பீட்ஸ் போட எடுத்திருக்கேங்க. அதுக்கு வந்துட்டு நான் அயன் பீட் நீடில் எடுத்திருக்கேங்க, ப்ளஸ் ஷூயிங் த்ரெட் எடுத்திருக்கேன், சுகர் பீட் எடுத்திருக்கேன். 2 பீடாக வந்துட்டு நான் லோட் பண்ணிவிட்டு 2 பீடாக நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறேங்க. இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ஈஸி நெக் டிசைன் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெக் டிசைன்லேயுமே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். செயின் ஸ்டிச் போடுறது எதுக்கு, எப்படி போடணும், ப்ளஸ் பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால தான் இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லி கொடுத்துருக்கேங்க. பட் உங்களுக்கு வந்துட்டு பொறுமையாக ஒன்று சொல்லி தரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கனாலும் சொல்லுங்கள். ஒரு வீடியோலையும் நான் சொல்லியும் வீடியோ போடுறேன். சரி, நம்ம சொல்லி போடும்போது ரொம்ப லேட் ஆகிறதுனால நான் இந்த மாதிரி ஷார்ட்டாக சொல்லியிருக்கேங்க. சுகர் பீட் 2 பீடாக நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சுங்க. எண்ணாட் போட்டுக்கலாம். இப்போது கட் பீடு வந்துட்டு நான் எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கட் பீடை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு நான் 2 நான் ஸ்டிச் பண்ணுறேங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்துட்டு நான் கட் பீடில் வந்துட்டு லோட் பண்ண போகிறேன். மேலே கட் பீட் லோட் பண்ணும்போது உங்களுக்கு கட் பீடு வந்துட்டு கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். ஸோ சில கட் பீட்ஸ் உங்களுக்கு விலகுச்சு, நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடும்போது விலகுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உள்ளே இருக்கிற கிளாத் வந்துட்டு தெரியும். நீங்கள் பைப்பிங் த்ரெட் கொடுத்தீங்க அப்படின்னாலும் கட் பீட் கொஞ்சம் நகந்தாப்பில் இருந்துச்சு நம்ம வாஷெல்லாம் பண்ணும்போது அப்படின்னா உங்களுக்கு கீழே கிளாத் தெரியும். அது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது இல்லைங்களா? அதனால உள்ளேயும் கட் பீடே கொடுத்துட்டு மேலே லோட் பண்ணுறதும் கட் பீடே வந்துட்டு நம்ம லோட் பண்ணிக்கலாங்க. இப்போது அதுக்கும் வந்துட்டு பீட் நீடில் தான் ஸ்டிச் பண்ணணும். 2 கட் பீடாக மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ண வேண்டாம். உள்ளே பண்ணுறது தானே அப்படின்னும் நிறையாவும் நான் பண்ணலை, 2 மட்டும் நான் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்துட்டு ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். சரிங்களா? ஃபுல்லாக பண்ணிவிட்டு எண்ணாட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். முக்கியமாக அந்த சுகர் பீடை பேஸ் பண்ணியே கொஞ்சமாக தள்ளி நான் வந்துட்டு அதே ஷேப்புக்கு யூ ஷேப்புக்கே வந்துட்டு லோட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்துட்டு ஒரு பீட் 2 பீட் கொடுத்து பாருங்கள். ஏன்னா அது வந்துட்டு ஒரு லைனாக வரணும், அன்ஈவனாக இருக்கக்கூடாது. மேலே மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பீட் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் 2 பீட் கொடுத்து பாருங்கள். அடுத்தது 3 பீட் கொடுத்து பாருங்கள். நம்ம கீழே அந்த பேஸ் லைன் வந்துட்டு கட் பீட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது கவர் பண்ணுற வரைக்கும். இப்போ எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள் நான் லோட் பண்ணிகிட்ருக்கேன். மேலேருந்து இப்போ கீழே வருதுங்களா, ஒரு ஸ்டிச்சு எடுத்துக்காமல் இருக்க லாக் ஸ்டிச், அதுக்கு கீழே மேலே ஒரு ஸ்டிச்சு, அது எடுத்துக்காமல் இருக்க ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு லாக் ஸ்டிச் வச்சிடுறோம். கீழே வரும்போது கீழே வரணும் உங்களுக்கு லாக் ஸ்டிச்சு. மேலேருந்து கீழே வரும்போது உங்களுக்கு லாக் ஸ்டிச் மேலே போயிடணும். நீங்கள் போடும்போது நான் சொல்லும்போது புரியாமல் இருக்கலாம், நீங்கள் ஒன்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக புரியும். இப்போ பாருங்கள் 4 பீடு எனக்கு ஓகேவாக இருக்குது. 4 பீடு போடுறேன், ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். கட் பீடை பொறுத்த வரைக்கும் 4 பீடில் உங்களுக்கு கவர் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா பீட்ஸ் அன்ஈவனாக இருக்கிறதுனால கட் பீடு அன்ஈவனாக தான் இருக்கும். மேக்ஸிமம் அன்ஈவனாக இருக்கிறதுனால உங்களுக்கு சில இடங்களில் 5 கூட பிடிக்கலாம். நீங்கள் இடத்துக்கு வரைக்கும் அந்த கட் பீடு கவராக வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஃபில் பண்ணுங்கள். 3 பீடு பிடிச்சாலும் சரி, இன்கேஸ் 5 பீடு பிடிச்சாலும் நம்ம வந்துட்டு இதே மாதிரி அப்படியே ஷேப்பாக அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இப்போ அந்த கர்வ் ஷேப்லேயும் நம்ம கவனமாக பார்த்து பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படியே சுகர் பீடை ஒட்டி வந்துடும். அடுத்தது சுகர் பீடை ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப செயின் ஸ்டிச்சை ஒட்டி நீங்கள் ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஒரு செயின் ஸ்டிச் வந்து மறைச்சிரும். கரெக்டாக ஒரு செயின் ஸ்டிச் போடுற அளவுக்கு கேப் விட்டுட்டு நீங்கள் சுகர் பீட் போட்டிங்க அப்படின்னாலே போதுங்க. ஏன்னா ப்ளவுஸை ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். கொஞ்சம் இடம் விட்டு போட்டிங்க அப்படின்னாவே, ரொம்ப ஒட்டி போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு
செயின் ஸ்டிச்சை வந்துட்டு சுகர் பீடு மறைச்சிரும். அதனால தான் கொஞ்சம் கேப் விட்டு போட சொல்கிறது. இது அப்படியே நான் சொல்ல மறந்துட்டேன், இப்போ சொல்லியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்துட்டு லோட் பண்ணிட்டு பார்க்கலாம். அந்த கர்வ்லேயும் அதே மாதிரி தாங்க லோட் பண்ணணும். அந்த கிராஸ் மட்டும் கரெக்டாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கர்வில் எல்லா இடங்கள்லையுமே கரெக்டாக வந்துடும். லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போதும் நம்ம வந்துட்டு மேலே அப்படியே ஒரே லைன் போட்ட மாதிரி ஈவனாக ஸ்டார்ட் பண்ணணும் இல்லைங்களா. கடைசியாக ஃபஸ்ட்டு 1 பீட் 2 பீட் 4 பீட் வரைக்கும் வச்சோம், கவர் ஆச்சு, நம்ம ஒர்க் பண்ணோம் இல்லைங்களா. அதே மாதிரி கீழேயும் ஃபினிஷ் பண்ணும்போது 4 பீடே கொண்டுட்டு போகக்கூடாது, உங்களுக்கு அப்படியே கிராஸாக போயிடும். 4 3 2 1ன்னு கொண்டுட்டு வந்து கவுண்ட்டை குறைச்சிட்டு அந்த இடத்துலையும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பண்ணணும். அது எப்படின்றத லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இப்போது இந்த இடத்துல தாங்க நான் சொன்ன மாதிரி குறைச்சிக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கள், நான் லாஸ்ட்டாக வந்துட்டு 1 பீட் மட்டும் போடுறேன், அப்படியே கவர் ஆயிடுச்சு. அப்படியே எண்ணாட் போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒரு எண்ணாட்டில் உங்களுக்கு திருப்தி இல்லை, கலண்டு வந்துடும் அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா 2 எண்ணாட் போட்டு நான் எப்போவுமே வந்துட்டு உங்களையா ஃபினிஷ் பண்ணிக்க சொல்லியிருக்கிறேன். இப்போது 2 எண்ணாட் போட்டு நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கட் பீட் அப்படின்றதுனால உங்களுக்கு கட் பீடில் முட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு எண்ணாட் போடுறதுக்கு. கொஞ்சம் அந்த இடத்துல பார்த்து பொறுமையாக போட்டுக்கோங்க. அகெயின் நான் வந்துட்டு சுகர் பீட் கொடுத்து இவ்வளோ தான், இந்த பார்டரை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் வேறு எதுவும் டிசைன் பண்ணி காமிக்கணும், திலகம் ஷேப்போ ஏதோ ஒரு ஷேப் ஸ்டோன்ஸ் ஒட்டி மேலே எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.